ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இது போன மண்டே எடுத்த வீடியோ. ஸோ அன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்காருக்கு இருமுடி கட்டுனாங்க. என் வீட்டுக்காருக்கும் பையனுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ என்ன பார்க்குறீங்கன்னா, இப்போ வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அழைச்சிட்டு போவாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி இருமுடி கட்டு வீடியோ தான் பார்க்க போகிறீங்கன்னு. இப்போ அவங்க கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. இன்னும் தரிசனம் தெரியல எப்போ ஆகணும். ஸோ எனக்கு இன்னும் கால் வரல. கால் வந்த பிறகு தெரிஞ்சிடும் தரிசனம் ஆயிடுச்சா இல்லையான்னு. இப்போ அழைச்சிட்டு போகிறாங்க. என்ன கொஞ்சம் வருத்தம், நான் இதில் இல்லை. கொஞ்சம் தெரியும்ல உங்களுக்கு தான் லேடீஸ் ப்ராப்ளம். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. என்னடா இருமுடி கட்டும்போது நாங்கள் இல்லையேன்னு சொல்லி. பாக்கியெல்லாம் ஃபேமிலிலாம் இருந்தாங்க. என் பெரிய பொண்ணுனாலையும் அரிசி போட முடியல. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்திருந்தால் அவளும் கட்டியிருப்பா, போட்டிருப்பா அரிசி. ஸோ பரவாயில்ல. அதனால் என் பொண்ணு குருசாமிக்கு அவங்க எங்கள் வீட்டுக்காரோட குருசாமிக்கு அவங்களுக்கெல்லாம் போட்டா. அப்புறம் சரி ஓகே, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இது கொஞ்சமாக வருத்தமாக தான் இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரின்னு அப்புறம் எல்லாருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் இருமுடி கட்டி கொடுத்துட்டு இருந்தார். இந்த ஃபஸ்ட்டு வருஷம் என் வீட்டுக்கார் மற்ற சாமிக்கெல்லாம் இருமுடி கட்டி கொடுக்குறாரு. எல்லாம் நல்லதே நடக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரரும் இருமுடி கட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஸோ நான் இதுதான் வேண்டிக்குவேன், எல்லாருக்கும் நல்லா எது நினைக்கிறோ அதெல்லாம் நல்லா நடக்கணும்னு சொல்லி. இப்போ என் பையனுக்கு இருமுடி கட்டிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு கட்டுறாரு அவர் குருசாமி. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ இது நீங்கள் என்ன நினச்சாலும் எல்லாம் நல்லா நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்குவேன். அப்புறம் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் கொஞ்சம் இன்றைக்கி வீடியோ போனாலும் சொல்கிறேன். இந்த வருஷம் எல்லாேருக்கும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிட்டு வர சொல்லியிருக்கேன். நானும் வேண்டிகிட்டே இருக்கேன், எது நடந்தாலும் நல்லது நடக்கணும்னு சொல்லி. ஸோ இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு இருமுடி கட்டிட்டாங்க. இப்போ அவங்க இது மண்டே அன்றைக்கில் அப்படின்னா காலையில் டியூஸ்டே வண்டி கிளம்பிடும் இவங்களது. வண்டி அன்றைக்கி தான் இவங்க நைட்டே காலையில் போயிட்டாங்க வேகமாகவே. ஸோ சொல்லி அதுக்கப்புறம் எல்லாம் வண்டியில் தான் போனாங்க சேர்ந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லி. ஸோ இப்போ அவங்க தர்ஷன் ஆகிடுச்சின்னா நல்லபடியாக இருக்கும். பாய்.